ஹாய். நாங்கள் சென்னையில் ஒரு நாள் எலக்ட்ரிக் ட்ரெயினில் போகும்போது ஃபர்ஸ்ட் சீட்லேயே ஏறின உடனே பார்த்தா இவர் படுத்து தூங்கிட்டு இருந்தாருங்க. ஏன் நீங்கள் மட்டும்தான் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுவீங்களா? நானும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு வேற எப்படி தான் போகிறதா அப்படின்னுட்டு ஒரு பூனை அங்கே நிம்மதியாக படுத்து தூங்கிட்டு இருந்துச்சுங்க. யார் எங்கே வந்தா என்ன போனா என்ன, நம்ம இந்த மாதிரி சீட்டில் படுத்துருக்குறோமே, நம்மளை யாராவது துரத்திடுவாங்களா இல்லை கீழே இறக்கி விட்டுருவாங்களா, என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஒரு பயமே இல்லாமல் ஹாயாக படுத்து தூங்கிட்டு இருந்துச்சுங்க. ஆனால் அந்த ஜன நெருக்கடியிலையும் என்ன சத்தம் கேட்டாலும் எதுக்கும் அசராமல் அது பாட்டுக்கு தூங்கிட்டே இருக்கிற அழகை பாருங்களேன். நீங்க ஏதோ கத்திக்கிட்டே இருங்க, அது உங்க பிரச்சனை, நான் என் பாட்டுக்கு என் வேலையை பாக்குறேன்பான்னு அது பாட்டுக்கு தூங்கிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த பூனை கிட்ட இருந்து நம்ம ஒரு அழகான பாடம் கத்துக்கிட்டோம். எப்படின்னு பாக்குறீங்களா? நம்மளை சுத்தி என்ன நடந்தாலும், கஷ்டமோ நஷ்டமோ சுகமோ துக்கமோ எது வந்தாலும் இப்படித்தான் நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தி நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டோம்னா எதுவுமே நம்மளை பாதிக்காது. ஈஸியா அதை கடந்து வந்துடலாம். இப்படித்தான் நம்மளை சுத்தி நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை உத்து கவனிச்சோம்னா அதன் மூலமா இந்த பிரபஞ்சம் நம்ம கிட்ட ஏதோ ஒன்றை உணர்த்துறத நாம புரிஞ்சுக்கலாம். என்ன நான் சொல்றது சரிதானே?